ஒற்றுமை ஒரே இலக்கு. வார்த்தையின் வாழ் கொண்டு கருத்துக்கள் மோதும் சமர்க்களம். ஈழத்தில் இருக்கிற எங்கட நாட்டில் இருக்கிற கலைஞர்களை ஏன் நீங்கள் கொண்டு இங்கே ப்ரோக்ராம் செய்யக்கூடாது? அது எப்பயாவது நீங்கள் செய்திருக்கிறீங்களா அல்லது அதில் ஏதாவது நட்டம் கண்டிருக்கிறீர்களா? ஒரு விடுபட்ட போராளிகளில் வந்து ஒவ்வொரு துறை சார்ந்திருந்தவர்கள், நிதித்துறை சார்ந்தவர்கள் பேசும்பொழுது சொன்னார்கள், அவர்கள் சொன்னார்கள், அண்ணன் எங்களை விடுங்கோ, நாங்கள் எப்படியாவது வாழ்ந்து முடிப்போம், ஆனால் எங்களோட சனம் சரியான சனம், எங்களை இப்படி விடுவிக்கப்பட்ட சனம் சரியான பாவம். இந்த வெளிநாடுகளில் விடுதலை என்று சொல்லி எங்களோட சனங்கள் வந்து தாலிக்கொடை உட்பட குளிர பாராமல் அள்ளி கொடுத்த ஏராளமான காசுகள் சில இடங்களில் தங்குப்பட்டு வியாபார நிலையங்களாகவும் பணங்களாகவும் சில புண்ணியவான்களிடம் சிக்கப்பட்டு போயிருக்குது. அதை யாராவது நல்ல மனசு வச்சு இந்த தந்தால் நீங்கள் தயவு செய்தால் அந்த காசு எடுத்து எங்களோட சனத்தின் வாழ்க்கையை அமைச்சு கொள்ளுங்க, தங்களுக்கு கொண்டு வேண்டாமண்டு. இந்த புதிய அரசியல் சாசன வெளியீட்டிற்கு பிறகு இலங்கையினுடைய நிலைமை மாறும், நிச்சயமாக மாறும். நாங்கள் திரும்பவும் ஒரு போராட்ட சூழ்நிலைக்குள் தள்ளப்படுவோம், முழு தமிழர்களும் தள்ளப்படுவோம். அன்றே நாங்கள் அந்த நாட்டிலே தலை நிமிர்ந்து எங்களுடைய சுயமரியாதையோடு எங்களுடைய அடிப்படை உரிமைகளும் சுதந்திரத்தோடு வாழுகின்ற ஒரு சூழ்நிலை புதிய அரசியல் சாசனத்திற்குள்ளால் உருவாக்கப்படும். எந்த ஒரு பாடசாலை மாணவர் சங்கமும் தங்களுடைய பாடசாலைக்கு தயவு செய்து நிதியை அனுப்பாதீர்கள். அரசாங்கம் செய்யக்கூடிய விஷயங்களை இந்த நாங்கள் சேரிட்டி என்ற பேரில் நாங்கள் செய்கிறத தவிர்க்க வேணும் என்று தான் நான் நினைக்கிறேன். இப்போ இந்த நீங்கள் பழைய மாணவர் சங்கம் என்று சொல்கிற இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பள்ளிக்கூடங்கள் காசு அனுப்பி அந்த பள்ளிக்கூடங்கள் நல்ல நிலைக்கு போகல. வடமாநில கல்வியில் குறைஞ்சி தான் இருக்குது. இந்த யுத்தம் முடிவடைஞ்ச கையோட வன்னியில் எத்தனையோ ஆயிரம் பிள்ளைகள் அநாதைகளாக போன போது யாழ்ப்பாணத்தில் இருக்கிற இந்த போர்டிங் ஸ்கூல்ஸ் கூட அந்த பிள்ளைகளை ஏற்க தயார் இல்லாமல் தான் இருந்தவ. நேயர்கள் அனைவரையும் மீண்டும் வரவேற்கிறோம். நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள். தொடர்ச்சியாக இந்த தொடரில் நாங்கள் தொண்டு நிறுவனங்கள் அவை செய்கின்ற பணிகள் அவை உண்மையில் மக்கள் மத்தியில் எந்த தூரம் சென்று சேர்கின்றன, முன்னாள் போராளிகளுடைய வாழ்நிலை முதற்கொண்டு நீண்டகால நோக்கத்தில் அந்த சமூகத்தை தன்னுடைய சொந்த கால்களை நிற்கத்தக்கவாறு கட்டி எழுப்புதல் என்பது வரையிலும் பல விடயங்களை தொட்டிருக்கிறோம். இவர்கள் இங்கும் பல பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள். தாயக மக்கள் அதைவிட பெரிய பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள். ஆக புலம்பெயர் தமிழர்கள் இந்த விடயத்தில் அவர்கள் மத்தியில் ஒரு விதமான புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள முடியுமா, இந்த பணிகளுடைய தீவிரத்தை புரிந்து கொள்ள முடியுமா என்பது பற்றிய தேடலாக இந்த நிகழ்ச்சி அமைந்து கொண்டிருக்கிறது. விட்ட இடத்திலிருந்து உரையாடலை நாங்கள் இங்கே தொடங்கலாம். என்னுடைய கருத்து என்னென்றால், இந்த இவர் சொன்ன விடயத்தில் சற்று முரண்படுறேன். அரசாங்கம் காசு தரும் என்று சொல்ல பெரிய பள்ளிக்கூடத்தை தான் அவர்கள் கவனிக்கிறார்கள். நான் முதலாவது என்னுடைய கருத்து, கன பாடசாலைகள் இருக்கிற மகாவித்தியாலயம் அவர்களை அரசாங்கம் கவனிப்பதே இல்லை. அதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. நான் பெரிய பள்ளிக்கூட இங்கே சொன்ன பேரெல்லாம் வேம்படி எல்லாம் எனக்கு தேவையில்லை. கிராமத்து பாடசாலை அரசாங்கம் கவனிக்க இத்தனை கட்டளைகள். ஒரு கிராமத்து பாடசாலையினுடைய ஒரு பழைய மாணவர் சங்க தலைவராக தான் இருக்கிறீங்க. புற்றலை என்று நீங்கள் சொன்னீங்க. புற்றலை மகாவித்தியாலயம் சொல்லுங்க. அதுதான் நான் என்னென்னா, கன பாடசாலைகள் அரசாங்கம் கவனிக்காம விடுகிறது. பெரிய பாடசாலைன்னு அவர்களுக்கும் பெயர் வருகிறது இல்லையா? அதுதான் என்னுடைய ஒரு ஆதங்கம். மற்றது என்னென்னா, ஒரு ஜதார்த்தம், ஒரு என்னுடைய பாடசாலையில் நடந்த விஷயம். ஒரு கம்ப்யூட்டர் படிப்பிக்கிற ஆசிரியர் லாங் டேர்ம் சிக்கில் போயிருந்தார். அப்போ பாடசாலை அதிபர் அரசாங்கத்திடம் கேட்டிருக்காங்க, எங்களுக்கு ஒரு சப்ளை டீச்சர் வேணுமெண்டு. அவர்கள் கொடுக்கவே இல்லை. அப்போ எங்களிடம் வந்தார்கள். நாங்கள் சொன்னோம், நாங்கள் காசு தாரோம், நீங்கள் ஒரு ஆசிரியரை நியமனப்படுத்துங்கன்னு. அதுதான் நடக்கிறது. இன்னொன்று, கம்ப்யூட்டர் 4 கம்ப்யூட்டர் பழுதாக போனால் அவர்கள் அரசாங்கத்திடம் நாங்கள் உங்களுக்கு தந்து விட்டோம், இனிமேல் தர முடியாதுன்னு 4 வருஷத்துக்கு பிறகு தான் நாங்கள் மற்ற கோட்டோ இருக்குதுன்னு சொல்லி. அப்போ அந்த நிலையில் எங்களிடம் வருகிறார்கள். இங்கே ரவீந்திரன் சார் வந்திருந்த போது அவரோட நேரடியாக எங்களுடைய அந்த மென்பொருளை காட்டி கதைத்திருந்த போது அவர் எங்களுக்கு கூறிய வார்த்தை, உண்மையிலேயே 600 மில்லியன் ரூபாய்கள் வந்து பள்ளிக்கூடத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு, வடமாகாணத்துக்கு மாத்திரம் அவர் ஒத்துக்கொண்ட விடயம். ஆனால் எங்களிடம் சொன்னார், நீங்கள் பழைய மாணவர்களை சந்தித்து அவர்களிடமிருந்து ஸ்பான்சர் எடுத்து
இந்த ஸ்கூல் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட்டை வந்து ஒவ்வொரு பாடசாலைகளுக்கும் செய்யுங்கள். அதற்கு பிறகு அங்கே வேலைக்கு அமர்த்தப்படுகின்ற அந்த அதே பாடசாலையைச் சேர்ந்த ஏலெவல் படித்துவிட்டு வீடுகளில் இருக்கின்ற ஓரளவு ஐடி தொழில்நுட்பத்தில் அறிவுள்ளவர்களுக்கு பயிற்சி கொடுத்து தான் அங்கே வேலைக்கு அமர்த்துகின்றோம். அவர்களுக்கு கூட இந்த பழைய மாணவர் சங்கத்தின் உதவியால் தான் நாங்கள் ஒரு வருடத்துக்கான பண உதவி, அவைக்குரிய சம்பளம் ஒன்றை நீங்கள் கொடுங்கள், அதன் பிறகு கவர்மெண்ட் அலோகேஷனுக்குள்ள நாங்கள் இதை கொண்டு வரோம் என்று ராசா ரவீந்திரன் சார் அவர்கள் எங்களிடம் குறிப்பிட்டார். ஆனால் நாங்கள் அதை விட்டு வைக்கவில்லை. அதாவது தொடர்ந்து இன்றைக்கு ஒரு 41 பாடசாலைக்கு செய்துவிட்டோம். அதாவது இங்கே நாங்கள் வடமாகாணம் 5 மாவட்டங்கள் இருக்குது. மன்னார், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, யாழ் மாவட்டம். இந்த 5 மாவட்டங்களுக்கு முதற்கட்டமாக 41 பாடசாலைகளுக்கு இன்றைக்கு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் செய்ததால் வந்து ராசா ரவீந்திரன் அவர்களே தன்னுடைய அறையிலிருந்து அந்த ஸ்கூலின் முழு அதாவது அபிவிருத்தி வேலைகளோ அல்லாட்டி பிள்ளைகளின் படிப்பு கல்வி நிலைகளோ அவர்களுடைய தரங்களோ எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்து ஏற்கனவே அவங்களோட சேர்ந்தும் நீங்க செய்திருக்கீங்க. ராசா ரவீந்திரன் கேட்டுக்கொண்ட விஷயம் வந்து இப்ப இவர் செல்வன் சொன்ன அந்த விஷயத்தை தான் கிடையாது. என்ன கொலாபரேட் இன்னொரு விஷயம் சொல்றேன், அந்த நாங்கள் வந்து லேப்புகளை கட்டுறோம் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கும். ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கும் லேப் கட்டிக்க அந்த பள்ளிக்கூடத்தில் 4-5 பேர் தான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கு அவர் இந்த முறை வந்திருக்க கேட்டுக்கொண்டதுன்னா யாழ்ப்பாணத்தில் ஒரு சயின்ஸ் சென்டரை கட்டுவோம்னு சொல்லி நாங்கள் ஒரு ப்ரொபோசல் கொடுத்தனாங்க. இன்றைக்கு அவர் சொல்லியிருக்கிறார் அந்த ப்ரொபோசலை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அந்த சயின்ஸ் சென்டருக்கான ஒரு கட்டிடத்தை வந்து தொண்டமாநாட்டில் ஒதுக்கி இருக்கணும். இப்போ 50,000 பவுண்ட்களோட அந்த கட்டிடத்துக்கான எக்யூப்மெண்ட்ஸ் போகுது. எக்யூப்மெண்ட்ஸ் போனால் வடமாகாணத்தில் உள்ள அத்தனை பள்ளிக்கூடங்களும் இந்த சயின்ஸ் சென்டரை அக்செப்ட் பண்ணும். நாங்கள் 20,000 பவுண்ட் செலவழித்து 4 பேருக்கு படிப்பிக்காமல் 50,000 பவுனோட வடமாகாணத்தில் உள்ள முழு பேரை இப்படியான திட்டங்களை தான் நாங்கள் கல்வி அதிகாரிகளோட சேர்ந்து செய்யணும்னு நான் நினைக்கிறேன். சொல்லுங்கய்யா. இந்த போர் நடக்க முந்தியும் கிரேட் A ஸ்கூல், கிரேட் B ஸ்கூல் என்று தரங்கள் பிரிக்கப்பட்டன. அதனால தான் யாழ்ப்பாணத்தில் தலை சிறந்த ஸ்கூல்கள், கொழும்புல தலை சிறந்த ஸ்கூல்கள், கண்டியில் தலை சிறந்த ஸ்கூல்கள் எல்லாம் உருவாகின. அதுகள் எல்லாம் கவர்மெண்ட் பிள்ளைகள், புதிய தலைவர்கள் என்ற பிள்ளைகள். புதிய தலைவர்கள் கூட இதை தடுத்து நிறுத்து வவுனியாவில் நல்ல ஸ்கூல் ஒன்று போடுவோம், முல்லைத்தீவில் நல்ல ஸ்கூல் ஒன்று போடுவோம், மட்டப்பில் நல்ல ஸ்கூல் போடுவோம் என்று சிந்திக்கவே இல்லை. அந்த தவறு திரும்ப திரும்ப நடந்து கொண்டே தான் இருக்குது. அது வந்து ஜஃப்னா ஹிந்து கோயிலில் படித்த பொடி என்ன யோசிப்பான், ஜஃப்னா ஹிந்து கோயில் நல்லா வரவன் தான் யோசிப்பான். சென்ட் பேட்ரிக்ஸில் படிக்கிற பொடி என்ன யோசிப்பான், சென்ட் பேட்ரிக்ஸ் நல்லா வரவன் சொல்லுவான். வேம்படியில் படிக்கிற கேர்ள் என்ன சொல்லுவா, வேம்படி நல்லா வரவன் பற்றி சிந்திப்பான். அந்த போருக்கு பின்னால் போர் நடந்த நிகழ்வுக்கு பிறகு வேம்படி திருப்பியும் தலையிட்டு நிமிரோடு யோசிப்பார். அதே சிந்தனை தான் இருக்கும். அந்த சிந்தனை எங்களால் மாற்ற முடியாதுன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா அதைத்தான் நாங்க கேள்வி கேட்க முயற்சிக்கிறோம். அதாவது ஒவ்வொருவரும் அது தான் படித்த பள்ளிக்கூடம் பற்றிய ஒரு உணர்வு ரீதியான நெருக்கத்தோடு ஒவ்வொரு மனிதனும் இருப்பான். அதில் எது மாற்றமும் இருக்க முடியாது. அப்போ அதனால் அதற்கீக அதிகமாக செய்து கொண்டிருக்கிற பொழுது எத்தனையோ பள்ளிக்கூடங்கள் வெளிநாட்டில் அதனுடைய பழைய மாணவர்கள் இல்லாத இடங்கள் பாதிக்கப்பட்ட இருக்கிற பொழுது அவர்களை யார் பார்ப்பது என்கிற ஒரு பொது கேள்வியை தான் நாங்கள் நீங்க சொல்றது உண்மை. சென்ட்ரல்ல படிச்ச ஒரு போய் வவுனியால சென்ட்ரல் காலேஜுக்கு உதவி செய்வாரா? ஏன் உதவி செய்ய கருத்து வரவும் செய்ய வேண்டுமே, ஏன் செய்யக்கூடாது செய்ய வேணும் என்ற கருத்து வரணும் சொல்றேன். நிதி ஒதுக்க வேணும். ஜப்னா சென்ட்ரல் காலேஜ்ல மேலதிகமான வருமானம் வந்தா வவுனியாலோ முல்லைத்தீவிலோ அப்படியோ சென்ட்ரல் காலேஜ் வரணும் என்ற திட்டம் எங்கள் மத்தியில் உருவாகும். ஐயா, அப்ப நான் வந்து வேம்படிலாம் படிச்சேன். நான் வேம்படியோடய நின்று இருந்தேன்டா, நான் மிச்ச ஸ்கூல்ஸுக்கு போயிருக்க மாட்டேன். அதான் சொல்றேன். சரி, இப்ப அவர் கேட்கிற விஷயம் தான், நீங்க வேம்படியில படிக்கல, ஆனால் நீங்க வேறு பாடசாலைகளுக்கும் உதவி செய்ய வேணும் என்று நீங்க விரும்புறீங்க. அப்ப இங்க ஏற்கனவே ஒரு மாற்றம் நடந்திருக்கு. வேம்படியில படிச்ச ஒரு ஆள் வேம்படியை தாண்டி வெளியிலையும் போறதுக்கு தயாரா இருக்கிறான். இந்த மனமாற்றம், இந்த விருப்பம் ஏன் பரவலாக இப்ப என்னண்டா, இப்ப நாங்கள் எல்லாரும் பொதுப்பட கணப்பள்ளிக்கூடத்தை செய்கிறோம். சரி, நான் கொக்குயிலுக்கு இருந்தாலும் கொக்குயில் ஹிந்தி என்னென்ன வழியில எல்லாம் செஞ்சிருக்கீங்க. கொக்குயில் இல்லாம நான் தனிப்பட்ட முறையில இப்ப இவரோட சேர்ந்து இந்த பொது கல்வியாக எல்லா டீச்சர் மேருக்கும் நாங்கள் இங்கிலீஷ் படிப்பிக்கிறோம். அதை துவக்கி வச்சவர் டாக்டர் ராஜச்சந்திரன். இப்ப காலமாயிட்டார். நேற்றைக்கு நாளைக்கு செத்தவழி நடக்குது. 10,000 பவுண்ட் கொடுத்து 20 இங்கிலீஷ் டீச்சர் மேருக்கு இங்கிலீஷ் படிப்பிக்கிறோம். அப்படி இப்ப அடுத்த டிவிடி ஒன்று செய்ய போறோம். எல்லா பள்ளிக்கூடத்தையும் வாங்க நாங்கள் ஹயப்பாம் சொல்லி இவர் சொன்ன இந்த ப்ராஜெக்ட் கூட கொக்குயில் ஹிந்து ஒபிஷியலா கொக்குயில் ஹிந்து பழைய செய்ய இயலாது. எங்கள்கிட்ட காசு இல்லை.
இருக்கிற காசு வந்து எங்களுக்கு பத்தாக்குறையா இருக்கு எங்களோட பள்ளிக்கூடத்துக்கு அலுவலகம் செய்யறதுக்கு. அப்ப நாங்கள் வந்து வேறு வேறு அமைப்புக்குள்ளால செய்ய பார்க்குற ஒரு பொதுவான வேலையை நீங்க என்னத்த கவனத்தில் இருக்கோம் என்றால், இப்ப வேம்படின்னு சொன்னீங்க, லெஃப்ட் ஹேண்ட் சொன்னீங்க, வேம்படி லெஃப்ட் ஹேண்ட் இன்றைக்கு கீழே நிற்குது, மேலே இல்ல. அவர் டொப்ல இருந்து சொல்லாமோ அவர் செய்யாதவங்க உண்டு. இன்றைக்கு யாழ்ப்பாணம் வடக்கு கிழக்கு மாகாணத்தில் உள்ள பள்ளிக்கூடங்கள் எல்லாமே சரியோ அந்த லிஸ்ட்ல வராத அளவுக்கு கீழே வந்து நிக்குது. நீங்க இவ்வளவு செய்த பிறகும் அதான் நாயக்கரன் இவர் எங்களோட ஒரு கருத்தை சொல்லி நான் ஒரு நீங்கள் இவ்வளவு செய்த பிறகும் அதனால கல்வி தரத்தை தூக்க முடிஞ்சு என்று சொல்றது சேர்த்திறன் இன்மை வினைத்திறன் இன்மை என்றது நான் இதுல தான் சொல்றேன். என்றால் இந்த நாங்கள் செய்கிற காசு நாங்கள் செய்கிற உதவிகள் அது முற்று முழுதான பலனை தர்றதை நோக்கி நாங்கள் செய்யல. நாங்கள் இன்னும் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள தான் இருக்கிறோம். நாங்கள் யாழ்ப்பாணம் இந்த வட்டத்துக்குள்ள தான் நிற்கிறோம். அதுக்கு வெளியில இப்ப இவர் செய்யற உதவி இவர் வந்து பழைய மாணவர் சங்கமா செய்யல. அவர் வந்து 5 மாவட்டத்திலே இருந்து செய்ய பாக்குறேன். அந்த லெவலுக்கு மற்றது இப்ப உங்களோட பள்ளிக்கூடங்கள் ஏன் இன்னும் 4-5 பள்ளிக்கூடங்களை தத்தெடுக்கல? வன்னிக்குள்ள இருந்த பள்ளிக்கூடங்கள் தத்தெடுக்க போராட்டத்துக்கு மட்டும் போராளிகள் வேணும். வன்னிக்குள்ள இருந்து பள்ளிக்கூடத்துல இருந்து காசு கொடுக்க மாட்டோம் என்ன நியாயம்? ஒரு கருத்து புற்றலை மகாவித்யாலய பழைய மாணவர் சங்கம் 3 பாடசாலைகளுக்கு உதவி செய்கிறது. புலோலி பள்ளிக்கூடம், அப்படி சித்தி விநாயகர், தும்பளை இன்னொரு ஊரில் 3 பாடசாலைகளுக்கு பணம் கம்ப்யூட்டர் சென்டர் கொடுத்திருக்கிறார்கள். அப்படியான 3 என்றால் அவர்களுக்கு சங்கம் இல்லை. இன்னொன்று கருத்தை இங்கு சொல்ல விரும்புகிறேன். இப்படி எல்லாரும் சொல்லுகிறார் பெரிய பெரிய பாடசாலை, அவர்கள் வெளிப்படையாக சொல்லுங்கள், நாங்கள் இந்த பாடசாலைக்கு உதவி செய்ய போகிறோம், உதவி செய்கிறோம் என்று. ஏன் இந்த பாடசாலைகள் இப்படியான ஒரு கொள்கையை வரித்துக் கொள்ள? சரி, நீங்க சொல்லுங்க. என்ன தவறா நினைச்சுக்க வேண்டாம். அதாவது நீங்க பழைய மாணவர் சங்கம் நிறைய நல்ல வேலை செய்யறீங்க. ஆனா நான் இதை பார்க்கல எனக்கு புதுசா இருக்கு. நான் இந்த அவுட் சைட் ஆஃப் இது நான் அங்கே படிக்காட்டியும் எனக்கு தெரியல. ஸோ இந்த பழைய மாணவர் சங்கம், அந்த வெளிநாட்டில் இருக்க பழைய மாணவர் சங்கங்களோட எவ்வளோ காலம் இங்கே இருக்க போகுது? அவங்க வந்து எல்லாரும் பர்டிகுலராக தங்களோட பாடசாலை நல்லா இருக்கணும், அது ஓகே, அது நல்ல தோட் தானே அவங்க நினைக்கிறது. ஸோ எவ்வளோ காலம் அதை அவங்க செய்ய போகிறாங்க இங்கே இருந்து? ஸோ வை டோன்ட் தே இன்னும் எங்களோட இள சமுதாயத்தை இணைச்சு ஒரு எல்லாரையும் சேர்த்து ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி செய்யல. இப்போ நாங்கள் செரண்டிப்போட செய்கிறது முக்கிய காரணம் அதை நான் டேக் பார்ட் பண்ணுறது என்னென்னா, எங்களோட சின்ன வயசுலேருந்து அதை ப்ரைமரி எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது சின்ன வயசுலேருந்தே அதை கொடுக்கணும். அது எந்த பாடசாலை கண்டு இல்லை, எந்த பிள்ளைக்கு அது தேவைப்படுது என்ற நினைச்சு தான் நாங்கள் அதை கொடுக்கணும். இந்த பிள்ளை அதுக்கு அந்த கஷ்டத்தில் இருக்குது, அந்த பிள்ளைக்கு நாங்கள் அந்த பாடம் கொடுக்கணும். அது ப்ரைமரி எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன், ஓப்பன் யூனிவர்சிட்டி போகிற அளவுக்கு நாங்கள் கொடுக்குறோம், ரைட்? ஸோ ஏன் அப்படி நாங்கள் திங்க் பண்ணக்கூடாது? இளைய சமுதாயத்தை இணைச்சு ஸ்ரீலங்காவில் இருக்கிற எந்தெந்த பாடசாலைக்கு தேவை, எந்தெந்த பிள்ளைகளுக்கு அந்த தேவைகள் தேவை என்று பார்த்து செய்யக்கூடாது. பழைய மாணவர் சங்கம் ஏற்கனவே பழைய மாணவர் சங்கம் சரி அவர் சொன்னா சரி. இப்ப என்னன்னு சொன்னால், இப்ப நாங்கள் இந்த பிரச்சனையாலையும் இந்த படிப்புகளை கீழே போட காரணத்துக்காக தமிழ் பாடசாலை வேட்டை சங்கம் மாறி கொண்டு நாங்கள் அமைக்கிறதுக்கு அடுத்த 14ஆம் தேதி யோசிச்சிருக்கிறோம். தமிழ் பாடசாலைகளின் கல்வி திட்டம் ஒரு ஃபோரம் ஒன்று துவங்க போறோம் வார மாதம் 16ஆம் தேதி. இப்ப ஷாமிலி கேட்ட அதே விஷயத்துக்கு பதில் மாதிரி நீங்க சொல்றீங்க. மாதிரி சொல்றேன். 14ஆம் தேதி நாங்கள் துவங்குறோம். எல்லா பழைய மாணவர்களையும் கூப்பிட்டு இருக்கிறோம், பழைய மாணவர் சங்கம் கூப்பிட்டுருக்கோம். அதை விட இந்த கல்வியில விருப்பப்படுற எல்லாரும் வரலாம்னு சொல்லியிருக்கிறோம். ஓப்பன் ஃபோரமா தான் செய்ய போறோம். இங்க தலைவர் ஒன்றும் இருக்காது. எங்கட எல்லாரும் எல்லா பள்ளிக்கூடம் வடக்கு கிழக்கு மாகாணம் முழுவதுமாக செய்ய போறோம். அப்ப நீங்கள் அறிவிங்க. இன்னைக்கு நான் ஓப்பனா சொல்றேன், 16ஆம் தேதி நோத்தூர் கம்யூனிட்டி சென்டர்ல இந்த ஒரு கூட்டம் ஒன்று கூடுறோம். இந்த படிப்பு சம்பந்தமாக எல்லா இடங்களுக்கும் கிடைக்க வேணும் இந்த ஒரே நோக்கத்துக்காகத்தான் அதை துவங்குறோம். 16ஆம் தேதி எல்லாரும் வாங்கோ, கதையுங்கோ, எல்லா பள்ளிக்கூடத்தையும் டெவலப் பண்ணுவோம். முக்கியமாக இந்த டிவிடியில படிப்பிக்கிறதுக்கு நாங்கள் பார்க்குறோம். ஏனென்றால் கன்னடங்களில் டீச்சர் மேலே இல்லை. இந்த படிப்பு கீழே போனதுக்கு ஏன்னு கேட்குறீங்க, காசு கொடுத்து கீழே போயிருக்குண்டு. அதுக்கு காரணம் வந்து டீச்சர் மேர் கன பேர் செத்து போயினா இருக்கிற டீச்சர் மேர் பள்ளிக்கூடம் முடியாமல் வீட்டை போக நிற்கிறோம். ஏன்னா அங்கே அதுக்கு பிரச்சனை கொண்டு கன பிரச்சனை அங்கே அடிப்படையாக இருக்குது. படிப்பு இல்லாமல்
எங்கட சமுதாயம் இருக்க இயலாது. ஆனால் அதை எப்படி நீங்கள் சொல்ல முடியும் சுகஞ்சன்? இப்போ நீங்கள் ஒரு கேள்வி ஒன்று கேட்குறீங்க அந்த இடத்துல இருக்கிற டீச்சர் மாறு செத்து போயிட்டாங்க, டீச்சர்ஸ் மாறு நேரத்தோட வீட்டுக்கு போகணும். இது எல்லா காலத்திலயும் எல்லா சூழலையும் இருந்து கொண்டு இருக்குது. நிச்சயமா அது என்னன்னா இப்ப நாங்க வந்து டீச்சிங் ஃபேக்கல்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஸ்ரீலங்காவில் நாங்க செய்யறோம். சரியா? அதான் சொன்னேனே 25 டீச்சர்ஸ் எடுத்து ஒவ்வொரு ஜோன்லையும் இருந்து 5 ஜோனும் 12 ஜோனும் 5 மாவட்டத்திலையும் எடுத்து தான் இந்த ட்ரைனிங் செய்கிறோம். எல்லா டீச்சர்ஸையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் விரும்புகிறோமோ இல்லையோ அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த போராட பாதிக்கப்பட்டு இருக்கின்றனர். சரியா? நேரடியாக இல்லாவிட்டாலும் மறைமுகமாகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார். நிச்சயமாக. அதோடு நாங்கள் இங்கே வந்து தப்பிட்டோம். எங்களுக்கு வந்து ஏதோ பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் என்னன்னு தெரியும், சாஃப்ட் ஸ்கில் என்னன்னு தெரியும். அங்கே போய் கேட்டு பாருங்க எத்தனை பேருக்கு அது தெரியுமெண்டு. டீச்சிங் மெத்தடாலஜி இருக்குது, எத்தனை பேருக்கு அங்கே தெரிய போகுது அப்படி ஒரு மெத்தடாலஜி இருக்குது. நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஸ்ரீலங்காவில் OBTL என்ன அவுட்கம் பேஸ்ட் டீச்சிங் அண்ட் லேர்னிங். எனக்கு இது தெரியாது இந்த வார்த்தை. ஒரு எங்களோட கோச் சொல்லித்தான் தெரியும். கோச் இந்தியாவிலேருந்து தான் வந்து எங்களுக்கு கோச் கொடுக்குறா தமிழில். சரியா? அந்த கோச் சொல்லித்தான் எனக்கு தெரியும். அவுட்கம் பேஸ்ட் லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட். எத்தனை பேர் நாங்கள் யோசிக்கிறோம் இந்த பிள்ளைக்கு நான் இதை படிப்பிக்கும் போது அந்த பிள்ளைக்கு அது போய் சேருதா? எத்தனை பேர் யோசிக்கிறோம்? அந்த டீச்சிங் மெத்தடாலஜி கரிக்குலத்தில் இருக்குது. ஆனால் டீச்சர்ஸுக்கு அது தெரியாது. கரெக்டா? தமிழ் இல்லை அது மாத்திரம் இல்லை, இந்த யங்ஸ்டர்ஸ் இப்போ யூனிவர்சிட்டியால் வர்ற யங்ஸ்டர்ஸுக்கு இந்த விதமான ஸ்கில் செட் லேக். அவைகளுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் இருக்குது. இப்போ பயாலஜின்னு எடுத்தீங்களா, பயாலஜி சப்ஜெக்ட் தெரியும், ஆனால் எத்தனை பேருக்கு டீச்சிங் மெத்தடாலஜி தெரியல. அது டீச்சர்ஸ் ட்ரைனிங் எல்லாம் நடக்குதானே, டீச்சர்ஸ் ட்ரைனிங் காலேஜஸ் இருக்கு, தொடர்ச்சியான ஒரு CPD இருக்கிறது, இதெல்லாம் நடந்து கொண்டு தானே. இல்லை டீச்சர் ட்ரைனிங் காலேஜ் இஸ் செப்பரேட். யூனிவர்சிட்டியால் வர எங்களுக்கு இது இப்போ போய் வேலை செய்யக்க தான் நாங்கள் கிரவுண்ட் லெவலில் நல்ல வடிவாக தெரிய வருது. ரெண்டும் வித்தியாசம். டீச்சர் ட்ரைனிங் காலேஜ்லேருந்து வர்றவைக்கு அந்த ட்ரைனிங் கிடைக்குது நிச்சயமாக. ஆனால் இப்போ கிராஜுவேட்ஸாக வரி நம்ம யங்ஸ்டர்ஸ் நாங்கள் என்ன மன்னார் சித்திவினாலெல்லாம் பார்த்து தம்பி நீங்கள் படிப்பிக்கிறீங்களான்னு கூட கேட்க வேண்டிய நிலைமையில இருந்தது. அவ்வளோத்துக்கு யங்ஸ்டர்ஸ் உண்மைக்கு நல்ல சந்தோஷமாக இருந்தது. முக்கால்வாசி டீச்சர்ஸுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா 30s 40s தான் இருக்கினேன். அப்போ இன்எக்ஸ்பீரியன்ஸ் அதில் இருக்குது. அதோட போர்க்காலத்தில் இப்படியான ட்ரைனிங் எல்லாம் அவங்களுக்கு கொடுக்கப்படே இல்லை. அப்போ கிராஜுவேட்ஸ் வரைக்க ஸ்கூலுக்கு அவைக்கு கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் தெரியாது. இங்கே தான் நாங்கள் சோஷியல் இஷ்யூஸ் வருது. சரியா? எத்தனையோ இஷ்யூஸ் இருக்குது. இப்போ பெண்களுக்கு ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு யங் கேர்ளுக்கு பிரச்சனையாண்டா நீங்களே யங் பாய் ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கேங்க உங்கள்கிட்ட வந்து டீச்சர் எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, சார் எனக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த பொம்பளை பிள்ளை சொல்ல போகிறது இல்லை. அப்போ இப்படியான எத்தனையோ சேலஞ்சஸ் இருக்குது. அவைகளுக்கு ட்ரைனிங் லேக், அவருக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லை, மோட்டிவேஷன். இப்போ நீங்கள் ஏர்லியாக வந்துட்டு ஸ்கூலுக்கு ஏர்லியாக போகிறேன்ட்டு உண்மைக்கு நான் அது கடைசி வரையும் நான் சொல்லவே மாட்டேன். நான் இங்கே இருந்தோண்டு எனக்கு சொல்கிறதுக்கு உரிமையும் கிடையாது. அங்கே போய் நான் பார்க்க அந்த ஸ்கூலில் டீச்சர்ஸ் எல்லாரும் டைமுக்கு வந்து போயினேன். சரி, அந்த டீச்சர் அந்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் நல்ல வடிவாக அந்த கிளாஸ் ரூம்ஸை வச்சிருக்கினேன். ஆனால் எங்கே பிரச்சனைன்னு சொன்னால் அவனுக்கு ஸ்கில் செட்ஸ் இல்லை. கிளாஸ் ரூமில் இப்போ மீடியா இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, எத்தனையோ சோஷியல் சேலஞ்சஸ், சைல்டு அப்யூஸ், எத்தனையோ இஷ்யூஸ் இப்போ வந்து ஒன்றிருக்கு. எல்லாம் தமிழர் அளவில் தான் வந்து ஒன்றிருக்கு. சரியா? அதுக்கு காரணம் வந்து அங்கே இருக்கிற சொசைட்டியில். இப்போ நான் பக்கத்து வீட்டில் இருக்கிறேன்டா இவர்கிட்ட எந்த பிள்ளைய நான் கொடுத்துட்டு போக மாட்டேன். ஏனேண்டா அங்கே வந்து என்ன நடக்குமென்று எனக்கு தெரியாது. ஒரு பாதுகாப்பற்ற சூழலில் அந்த கலாச்சார மாற்றத்தில் வரக்கூடிய பிரச்சனை. இந்த விஷயத்தை நாங்கள் முடிவுக்கு வரும். இந்த பழைய மாணவர் சங்கம் அரசாங்கத்தினுடைய நிதி அல்லது அரசாங்கத்துடைய வளங்களை பயன்படுத்தியும் விடயங்களை செய்ய முடியுமா என்கிற தலைப்பினை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இடையில் அதில் வேறு யாராவதுக்கு அந்த சீலநாய்க்கில் ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்கு நினைக்கிறேன். அந்த விஷயத்தை நாங்கள் முடிச்சிடும். ஐயா சொல்லுங்க. இதுல யாழ்ப்பாணத்து தமிழ் கல்வி திட்டம் குறைஞ்சி போச்சோன்னு சொல்றீங்க. யாழ்ப்பாணத்துல இருந்து இங்க வந்த மாணவர்கள் எல்லாம் முன்னுக்கு மேல நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். இதே அவர்கள் அங்கே யாழ்ப்பாணத்தில் இருந்து போரொன்று வந்திருக்காவிட்டால் இங்க இப்போது இருக்க நிலை எங்க போயிருப்பார்கள்? எல்லா தமிழர்களும் நல்ல நிலையில கொடிகாட்டி பறந்திருப்பார்கள். போரொன்று நிலை வந்தபடியினால்தான் அவர்கள் அழிந்தார்கள். அழிந்தவர்கள் வேறு நாட்டுக்கு போனவர்கள் எல்லாம் கொடிகாட்டி பறக்கிறார்கள். அப்போ அவர் தமிழருக்கு ஒரு மூளை இருக்குது. அந்த மூலனையை தட்டி எழுப்ப வேண்டியது எங்கட கடமை. எங்கட கடமைக்கு நாங்கள் என்ன செய்வோம்? அங்க உள்ள மாணவர்களுக்கு நிதி உதவி பழைய வேம்படி பழைய ஜப்னாகி இந்து கோச்சில் வைக்கணும்.
மற்றது இன்னும் யோசிக்கணும். அந்த ஆசிரியர்கள் எல்லாம் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஆசிரியர்கள் எல்லாம் பயிற்சி பெற்று வந்தவுடன் வவுனியாவில் படிப்பிக்க தயாராகில்லை, மன்னாரில் படிப்பிக்க தயாராகில்லை, கிளிநொச்சியில் படிப்பிக்க தயாராகில்லை. ஏதோ மாதிரி எஜுகேஷன் மினிஸ்ட்ரியில் போய் யாரையோ கை பிடிச்சி காலை பிடிச்சி கிடிச்சு யாழ்ப்பாணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் எடுத்து வந்து விடுவாங்க. அதனால தான் யாழ்ப்பாணம் மேம்பட்டு கொண்டு போயிருக்குது. அந்த நேரமே கிளிநொச்சி எம்பி, மன்னார் எம்பி எல்லாம் திலகாட்டமாக நீங்கள் மன்னாரில் தான் படிப்பிக்கணும், கிளிநொச்சியில் தான் படிப்பிக்கணும், வவுனியாவில் தான் படிப்பிக்கணும் அடுத்து சொல்லியிருந்தால் வவுனியா எழும்பி இருக்கும், மன்னார் எழும்பி இருக்கும், கிளிநொச்சி எழும்பி இருக்கும், பள்ளிக்கூடங்கள் நல்ல வடிவ பசங்க எழும்பி இருக்கும். எங்களில் குறைய வச்சுக்கொண்டு மற்ற ஒரு விடயத்தை சொல்லி போட்டு இதில் முடிக்கிறேன். என்னென்னு சொன்னால், இன்றைக்கு தொண்டமனார் வழிக்கல நிலையத்தில் போன வாரம் தான் இந்த ரஞ்சனன் சொன்ன மாதிரி ஒரு சிஸ்டம், கிளவுட் சிஸ்டம் உருவாக்கி இருக்கிறோம். அதுக்கு அதாவது இளைய சமுதாயத்தை சேர்க்கவில்லை என்று அந்த தங்கை கூறியிருந்தார். ஆனால் இளைய சமுதாயத்தை லண்டனில் இருந்து சயின்ஸ் மேத்ஸ் படிப்பிக்கிறது, இங்கிலீஷ் படிப்பிக்கிற சமுதாயத்தை வைத்து இப்பொழுது டிவிடி தயாரித்து கொண்டிருக்கிறோம். பின்னுக்கு கிடைத்தவர்கள் டிவிடி எல்லா பள்ளிக்கூடங்கள்லேயும் இல்லையண்டு, ஆனால் எல்லா பள்ளிக்கூடங்களுக்கும் இந்த டிவிடி சிஸ்டத்தை கொண்டு வர போகிறோம். எந்த நாட்டில் இருந்தும் தரமான ஆசிரியர்கள் தங்களுடைய பதிவு பண்ணி, அதாவது ஒரு இப்போ வந்து நாங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, சோலஜின்ற அந்த லேப் ப்ராக்டிக்கல் அதை பதிவு பண்ணி கொண்டிருக்கின்றோம் பல நாடுகளில். தொடர்ந்து செல்கிற இந்த உரையாடலில் இன்னும் பல விடயங்களை நாங்கள் பேச வேண்டியிருக்கின்றோம். காத்திருங்கள். சின்ன ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கிறோம். ஒற்றுமை ஒரே இலக்கு.